இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை நீதியரசர்கள் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் அவங்க வழங்கியிருக்காங்க. கோவை மாநகரில் 150 ஆண்டுகள் பழமையான காலப்பட்டி பகுதியில் மாரியம்மன் கோவில், அந்த பகுதியில் கோவிலுக்கு எதிர்கால ஒரு 5 சென்ட் இடத்துல சிஎஸ்ஐ சர்ச் நிர்வாகம் ஒரு சர்ச்சு கட்டுறாங்க. அரசாங்கத்தினுடைய நிலத்துல சர்ச்சு கட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்துக்கள் அனைவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்துக்கள் நாங்க பெரும்பான்மையா இங்க வசிக்கிறோம், இங்க அனுமதி இல்லாம சர்ச் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அனைத்து அரசாங்க அதிகாரிகளிடத்திலையும் இந்துக்கள் மனு கொடுக்குறாங்க. ஆனா அதையும் தாண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அனுமதியின் பேர்ல அவங்க அந்த சர்ச்சு கட்டுறாங்க. 2011 வருஷம் அந்த பகுதி மக்கள் நம்ம கோவை நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. இப்போ இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதியில சர்ச்சு கட்டுறாங்க. அந்த இடம் அரசாங்க நிலம், அரசாங்க நிலம், அதை ஆக்கிரமிச்சு சர்ச்சு நிர்வாகம் சர்ச்சு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கின் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு அந்த சர்ச்சினுடைய வேலைப்பாடுகள் நிறுத்தப்படுது. ஆனா 2011 வருஷம் இதே சிஎஸ்ஐ சர்ச்சு நிர்வாகம் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க, நாங்க சர்ச்சு கட்டுவோம்னு சொல்லி. உயர் நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு, கோவை கீழ்கோர்ட்ல அந்த வழக்கு முடிந்த பிறகு நீங்க சர்ச்சுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏறக்குறைய ஒரு 13 ஆண்டு காலம் அந்த சர்ச்சினுடைய கட்டுமான பணிகள் நிறுத்தப்படுது, இந்துக்களுடைய ஒற்றுமையினால நிறுத்தப்படுது. சென்ற மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அதற்கு பிறகு எந்த விதமான அனுமதியும் இல்லாம, எந்த விதமான முகாந்திரங்களும் இல்லாம அந்த சர்ச்சினுடைய கட்டுமான பணிகள் துவங்குது. இதை பார்த்த இந்துக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. இவ்வளவு நாள் கட்டுமானம் இல்லாம இருந்தது, திடீர்னு கட்டுமானத்தை சர்ச்சை நிர்வாகம் கையில் எடுக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஆட்சி புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எல்லா கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் ஒரு போஸ்ட் கட்டியிருக்காங்க. எங்க வேணாலும் தேவாலயம் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ அமைப்புகள், மத அடிப்படைவாத அமைப்புகள் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதன்படி இந்த சர்ச்சினுடைய கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், அப்பகுதி வாழ் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்துல மனு கொடுத்தாங்க. 13 வருஷமா நிறுத்தி இருக்கிற இந்த சர்ச்சு மறுபடியும் கட்டுமானம் துவங்குது அப்படின்னு சொல்லி. அந்த விசாரணைகள் இருக்கும் பொழுதே நீதிமன்றத்திற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒருவராகிய பாலசுப்ரமணியம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போறார். உயர்நீதிமன்றத்துல இவ்வளவு வருஷமா இந்த சர்ச்சு கட்டுமான பணி துவங்கல, இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு துவங்குறாங்க, இது ஒரு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் செயல், இது மக்கள் மத்தியில ஒரு அமைதியை பாதிப்படையக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி வழக்கு கொடுக்குறாங்க. அதுல ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை நீதிமன்றத்துல எடுத்துரைக்கிறார். அவர் என்ன விஷயம் சொல்றாருன்னா, இந்த தாவேகா ஜோசப் விஜய் முதல்வராக ஆட்சி ஏற்ற பிறகு தேவாலயங்கள் கட்டிக்கொள்ளும் போஸ்டர் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்க, இது ஒரு தவறான முன்னுதாரணமாகும் அப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காங்க. அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேடிசி பிரபாகர் அவர்கள் மிகச்சிறந்த கிறிஸ்தவர், அவர் பைபிளை நானே எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தின் மேல பிடிப்பா இருக்காரு. இந்த சூழ்நிலையில அனுமதி இல்லாத அரசாங்க நிலத்துல சர்ச்சு கட்டுறது கோவை போன்ற பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கும். அதனால இந்த சர்ச்சுக்கு இந்த சர்ச்சை கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் பலவிதமான விளக்கங்களை நீதிமன்றத்துக்கு கொடுக்கிறார். மாண்புமிகு நீதியரசர்கள் சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும் இந்த தீர்ப்புல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்து கோவில் முன்னாடி சர்ச்சு கட்டுவது என்பது அதுல உள்நோக்கம் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இந்து கோவில் பக்கத்துல சர்ச்சு கட்டுறதுல கட்டாயம் உள்நோக்கம் இருக்கு. இது இந்துக்களை கோபப்படுத்துவதற்கான செயல், அதனால இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சு கட்டுறதுக்காக மறுபடியும் இடைக்கால தடையை இந்த நீதிமன்றம் விதிச்சது. இந்த தீர்ப்புல இந்த காலப்பட்டி மாரியம்மன் கோயில் தேவாலயம் பிரச்சனையில நம்ம இந்துக்களாகிய நம்மளும் சரி பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்கள் மொத்தம் 3. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்துல இந்துக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய பல பகுதிகளில் அனுமதி இல்லாத சர்ச்சும் ஜபக்கூடங்களும் அதிகமாயிருக்கு. கடந்த திமுக ஆட்சியில 5 ஆண்டுகள்ல இந்த கோவை மாநகரில் மட்டும் 250க்கும் மேற்பட்ட சர்ச்சு தேவாலயங்கள் அதிகமா உருவாயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான சர்ச்சு தேவாலயங்கள் பெருகி இருக்கு. 2வது விஷயம், எந்த பகுதியில இந்துக்கள் பெரும்பான்மை வாழ்ற பகுதிகளில் கிறிஸ்துவர்கள் உள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா, சர்ச்சு கட்டுறோம், ஜபக்கூடம் கட்டுறோம் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா, நம்ம எல்லாம் ஒரே மதம், மதமென பிரிந்தது போதும், இனமென பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஆதரிச்சோம்னு சொன்னா, இல்லைன்னா அதை தட்டி கேட்கலன்னு சொன்னா, இந்து கோவில்களே இல்லாத சூழ்நிலை நாளைக்கு
ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். மூணாவது விஷயம், முறையான ஆதாரங்களோடு அரசாங்கங்களை ஆக்கிரமிச்சு சர்ச்சு கட்டுறாங்க, வேற ஏதாவது மத வழிபாடு தலங்கள் கட்டுறாங்கன்னு சொன்னா அப்பகுதி வாழ் மக்கள் ஒன்றிணைந்து நம்ம தகுந்த ஆதாரங்களோடு நீதிமன்றத்தை நாடணும்னு சொன்னா நிச்சயமா இந்த காளப்பட்டி மாரியம்மன் கோவில் அந்த வழக்குல தீர்ப்பு வந்த மாதிரியே பல இடங்கள்ல அவனால அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம சர்ச்சும் ஜபக்கூடங்களும் கட்ட முடியாது. அதனால இந்த 3 விஷயங்களையும் நீதிபதிகளும் நீதிமன்றமும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை எல்லாமே நம்ம கடைபிடிச்சோம்னு சொன்னா மதமாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மதமாற்றக்கூடிய தேவாலயங்களுக்கும் ஜபக்கூடங்களுக்கும் தடை போட முடியும் அப்படின்னு சொல்லி இந்துக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி.